நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது கோயம்புத்தூர் உக்கடம் பெரியகுளம் பூங்காவில் இருக்கேன். ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருந்தேன். சரி இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணணும்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி எங்கடா போகிறதுன்னு யோசித்தேன். சரி பாலக்காடு வரைக்கும் போய் அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற அந்த திப்பு சுல்தான் கோட்டையை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். சரி இங்கேருந்து பாலக்காடு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த உக்கடம், மதுக்கரை, இது குனிமுத்தூர் இதெல்லாம் காமிக்க போகிறதில்ல. நகரத்துக்கு வெளியே போயிடுறேன். ஒரு வழியாக டிராஃபிக்கு இந்த மரப்பாலத்தையெல்லாம் தாண்டி நகரத்துக்கு வெளியே வந்து நின்றுருக்கேன். கொஞ்சம் வெயிலும் வருது லைட்டாக. சரி ட்ராவல் பண்ணுற கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்ட்டு கேமராவை மாட்டிகிட்டு அப்படியே மெதுவாக போகிறேன். கரெக்டாக எட்டிமடை பகுதியில் இப்போ நான் போயிட்டுருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் அழகாக தெரியுது. கொஞ்சம் வெட்டா போட்டதால் மேகமும் வந்து அந்த ப்ளூ ஸ்கையும் தெரியுது. கொஞ்சம் மேகமும் வானமும் கலந்து. பிறகு பார்த்திங்கன்னா நான் பெரிய பைக்கர்லாம் கிடையாது. நான் வச்சுருக்கிறது ஒரு 110 சிசி சின்ன ஒரு பஜாஜ் பைக் தான். நம்ம நிறையா இந்த வனக்கோவிலுக்கெல்லாம் போகிறோம்ல, அந்த பாதையெல்லாம் அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ணுறேன் கேமராவை. கேமராவும் கோப்ரோ ஹீரோ 8 தான் வச்சுருக்கேன். இன்னும் நான் அப்டேட் ஆகலை. 12, 13லாம் வந்துடுச்சு இப்போது. அடிக்கடி அப்டேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் இல்லை. அந்தளவுக்கு நமக்கு வருமானம் வர்றதில்ல. ஏதோ என்னோடய இந்த பேஷனுக்காக நம்ம போகிற இடம், நமக்கு பிடிச்ச இடத்த வந்து நான் இங்கே பதிவுகளாக போடுறேன், அவ்வளோதான். கேரளா பார்டரை தாண்டி கேரளாக்குள்ளே நான் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாட்ரி சீட் கடையில் இருக்குது பாருங்கள். எப்போவுமே இங்கே ஜேன்னு இருக்கும் கூட்டம். கேரளாக்குள்ளே வந்தோன்னே மீண்டுமே வந்து கோயம்புத்தூரில் இருந்த மாதிரி கிளைமேட் அப்படியே மாறுது. இந்த ரோட்டுக்கு வலது பக்கம் ரயில் தண்டவாளம் அதுக்கு பேரலாக பயணிக்குது. அதுக்கு அந்த பக்கம் வலது பக்கம் ஃபுல்லாக வந்து காடுகள் தான். லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு ஊர்கள் இருக்குது. பாலக்காட்லேருந்து ரைட் சைடு போனால் மன்னார்காடு, கண்ணூர் வரைக்கும் வந்துடும். இங்கே இருக்கிற எல்லா மலையாளி மக்களுக்கும் தமிழ் தெரியும். அதே மாதிரி தமிழ் மக்களும் கணிசமாக இங்கே இருப்பாங்க. கோயம்புத்தூரும் திருப்பூரும் எப்படி வந்து ஒரே ஒரு வர்த்தக ஊர் மாதிரி போக்குவரத்து இருக்குது, அதே மாதிரி தான் பாலக்காடும் கோயம்புத்தூரும். இங்கே இருக்கிற மக்கள் தேவைக்கு அங்கே போவாங்க, அங்கே இருக்கிற மக்கள் தேவைக்கு இங்கே வருவாங்க. டெய்லி இந்த போக்குவரத்து நடந்துட்டு தான் இருக்கும். மற்றபடி சுற்றுலா தலம்னு பார்த்திங்கன்னா பாலக்காட்டில் இந்த மலம்புலா டேமு, அப்புறம் 2-3 வாட்டர் ஃபாலு, அப்புறமா இந்த நான் போயிட்டுருக்கிற இந்த கோட்டையெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மலம்புலா டேமுக்கு வந்து கஞ்சிக்கோட்லேருந்து ரைட் சைடு கட் பண்ணி போயிடலாம். ஆனால் பகலில் பிரச்சனை இல்லை, நைட்டில் போகும்போது பார்த்து தான் போகணும். 2-3 இடத்துல யானைகள் கிராஸ் ஆகும். நானே இரவு நேரத்தில் யானைகள் அங்கே பார்த்துருக்கேன். பிறகு இந்த பாலக்காடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரியோ திருப்பூர் மாதிரியோ பாப்புலேஷன் இங்கே கம்மி, மக்கள் தொகை ரொம்ப கம்மி, நெருக்கமாலாம் இருக்காது. பில்டிங்கெல்லாம் இன்னுமே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் கேரளா பில்டிங்கெல்லாம் இருக்கும். நிறையா இந்த தாசில்தார் ஆஃபீஸு இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் கூட அந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். நான் போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இங்கே டிராஃபிக் ரூல்ஸ் தான் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏதாவது நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னா கேமராவில் வந்து பார்த்துட்டு நம்ம வீட்டு தேடி நம்ம மொபைல் தேடி ஃபைன் வந்துடும். பாலக்காட்டில் இது கோயம்புத்தூர் ரோடு. பாலக்காடு நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அந்த சந்திரா நகர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இங்கிருந்து ஒரு ரவுண்டானா சுற்றி நம்ம வந்து ரைட்டில் போகணும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு வெளியூர்காரங்களுக்கு தெரியாது. அதனால் நான் இந்த தகவலாம் சொல்லிகிட்ருக்கேன். நான் புதுசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பிறகு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பாலக்காடு கணவாய் பகுதி இது. இங்கே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மலைத்தொடர் இருக்கும், லெஃப்ட் சைடும் வந்து மலைத்தொடர் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு 32 கிலோமீட்டர் இந்த பாலக்காடு ஜில்லா. இதுதான் மெயின் போக்குவரத்தாக இருக்குது கேரளாவிலேருந்து இந்தியாவுக்கே. இப்போ நம்ம பைபாஸ்லேருந்து நகரத்துக்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கேருந்து ரைட் எடுத்தால் பாலக்காடு,
மன்னார்காடு நிறையா ஊரும் இருக்குது. முட்டிக்குளங்கரை அப்படிங்கிற ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். முட்டிக்குளங்கரை எண்ணெய் காய்ச்சுற ஊர், அது எல்லாமே இந்த பாலக்காடு தாண்டி தான் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நேராக போனால் மீனாட்சிபுரம், பொள்ளாச்சி, கொல்லங்கோடு, இந்த மாதிரி இங்கே ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. இந்த பைபாஸில் இருந்து இடது பக்கம் நகரம் இருக்குது, வலது பக்கம் நகரங்கள் இருக்குது. எல்லாமே வந்து மெயின் நகரம் வந்து இந்த வலது பக்கம் தான். நம்ம போகிற இந்த ரோட்டில் தான் எல்லாமே இருக்குது. அந்த ஜிஹெச்சு, அப்புறமா கவர்மெண்ட் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, எல்லாமே இந்த பக்கம்தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஏடிஎம் போய் ஆகணும். ஏடிஎம் அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போகிறேன். ரைட் சைடு 2-3 ஏடிஎம் வருது. சரி, ஏன் நம்ம யூட்டர்ன் அடிக்கணும், லெஃப்ட் சைடு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பாலக்காட்டில் கோயம்புத்தூர் ரோடு, ஒரு மெயினான ரோடு. டிராஃபிக் பாருங்கள், இங்கே வந்து ரொம்பலாம் வந்து டிராஃபிக்கெல்லாம் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் கம்மி, நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன நகரம், மக்கள் தொகை கம்மி அப்படின்னா. ஹோட்டலில் சாப்பாடும் வந்து இங்கே வந்து பொன்னி அரிசி சாப்பாடும் கிடைக்கும், மட்டை அரிசி சாப்பாடும் கிடைக்கும். நம்ம கேட்குறத ரைஸ் கொடுத்துருவாங்க. மித்ததெல்லாம் சாம்பார், ரசம், இந்த அவியல், மீன் வறுவல் எல்லாமே காமனாக கொடுப்பாங்க. ரைஸ் மட்டும் நம்ம கேட்குறத கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் மட்டை அரிசி தான் சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பொன்னி அரிசி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க நிறையா இருக்கிறதால இது ரெண்டுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் ஏடிஎம்மை பார்த்துட்டேன், பைசா எடுத்துகிட்டேன். இப்போ நகரத்துக்குள்ளே நம்ம போகலாம். நான் கேமரா ஆஃப் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பாருங்கள், அந்த பழைய காலத்து பில்டிங்கெல்லாம் இன்னுமே இருக்கும், நீட்டாக இருக்கும். ஏற்கனவே கோட்டைக்கு போயிருக்கேன், இருந்தாலும் அந்த ரோடு இந்த ரோடா அந்த ரோடான்னு மறந்துடுச்சு. யாரையாவது கேட்கணும். இந்த தாத்தாவை கேட்டேன். கேட்டா பாலக்காடு கோட்டை இங்கே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். நேராக போக சொல்லிட்டாரு. மழை வேறு வருது ரோட்டில் பாருங்கள், லைட்டாக மழை வருது. மழையும் வருது, லேசாக வெயிலும் வருது, கொஞ்சம் சூடாகவும் இருக்குது. கோயம்புத்தூரில் எப்படி திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, பாலக்காடு ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, அப்போ தடாகம் ரோடு, இந்த மாதிரி பெரிய ரோடுகள் இருக்கோ, அதே மாதிரி பாலக்காட்டில் வந்து கோயம்புத்தூர் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, மன்னார்காடு ரோடு, இந்த மாதிரி பெரிய பெரிய ரோடுகள் இருக்குது. இன்னும் அந்த பக்கம் போனால் இந்த பாலக்காடு ஜில்லா வந்து மன்னார்காடு வரைக்கும் வரும். மன்னார்காடு தாண்டி இந்த பக்கம் ஆனைக்கட்டி, அந்த பக்கம் மலப்புரம், இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்கு. TN99 எப்படி கோயம்புத்தூர், அதே மாதிரி KL09 வந்து பாலக்காடு. அதே மாதிரி கோயம்புத்தூரே வராத ஊட்டியும் போகலாம். இங்கேருந்து பாலக்காட்டிலேருந்து ஊட்டி போகிறவங்க மேக்ஸிமம் மேட்டுப்பாளையம் வழியாக தான் வர்றாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த வழியாக போயிட்டு கூடலூர் போயிட்டு ஊட்டி போவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு ரயில்வே ஜங்ஷனுக்கு நிறையா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து கேரளாக்குள்ளே வர்றது எல்லாமே கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. போத்தனூர் வழியாக போயிடும். அப்புறமா பொள்ளாச்சி வழியாகவும் போகிற ட்ரெயின்களும் இருக்குது. பாருங்கள், அக்மார்க் அந்த கேரளாவுக்கே உரித்தான அந்த பில்டிங்ஸு, நெருக்கம் இல்லாத பில்டிங்ஸ் பாருங்கள். இது மெயின் சிட்டியோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து லெஃப்டில் வந்து கோட்டை வந்துடும். அங்கே தான் வந்து ஜிஹெச்சும் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வந்து அந்த கோட்டைக்கு பின்னாடியே இருக்குது.
கோட்டைக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போகிறேன். பார்த்திங்கன்னா நிறையா லாட்ரி சீட்டு. நான் கூட ஒரு கேட் பாஸ் கொடுக்குறவர்னு நினச்சேன். ஆனால் அவர் லாட்ரி சீட் விற்கிறவர் ஐயா. இங்கே தான் கேட் பாஸ் கொடுக்குறாங்க. இது இந்த கோட்டைக்கு வந்துட்டேங்க. இந்த கோட்டையில் வந்து ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படின்னு நான் கிளம்புறேன். உள்ளே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படின்னு நான் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து சந்திக்கிறேன். பார்த்தா எல்லாருக்கும் நன்றி.